எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து வாலி சொல்லியிருப்பார். சில நிறைய அந்த இன்டர்வியூஸ்லாம் போவாங்க. நம்ம அதிகமாக மோட்டிவேட்டடாக இருக்கிற ரீசன் பின்னால் என்னென்னு பார்த்தா நிறையா இன்டர்வியூ பார்க்குறது. அதாவது இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத விட ஃபெயிலியர் வந்து எந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்தது வாழ்க்கையை அப்படிங்கிறத வந்து இன்னும் எல்லா இதுலேயும் சொல்லியிருப்பாங்க. யுவன் சங்கர் ராஜா வந்து சொல்லியிருப்பாப்புல, யுவனோதில் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம சக்ஸஸை விட ஃபெயிலியர் தான் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஏஆர் ரஹ்மானோட நிறையா தலைவரோட அத்தனை இன்டர்வியூலையும் பார்த்தோம்னா சம்திங், அதாவது ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பார். ஈவன் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும். பட் ஒரு நல்ல ஒரு விஷயம் அது. அவரோட நிறையா இன்டர்வியூவில் நான் பார்த்துருக்கேன், நிறையா பேசியிருக்காரு. அப்புறம் வந்து வாலியாவோட இன்டர்வியூவாக இருக்கட்டும், கண்ணதாசன் ஐயாவோட ஒரு ஆடியோ இருக்குது. அது வந்து ரொம்ப நம்மளோட என்ன சொல்கிறது, டிவோஷனலாக வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கு பின்னால் இருக்கிற ரீசன்ஸ் அதெல்லாம் அந்த ஒரு ஆடியோலேயே வந்து வச்சுருப்பாங்க. நம்ம யூடியூப் சேனல் வீடியோ போட்டிருந்தாங்க, நானும் அதுலேருந்து கேட்டேன். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் அப்படி நடக்குதுன்னா அப்போது இதை வந்து கண்ணதாசனையே ஒரு இதில் சொல்லியிருப்பாப்புல, ஒரு தண்ணி வந்து ஒரு இடத்துக்கு போகுதுன்னா வெள்ளமும் அதிகமாகுது, அதே நேரம் ஒரு தண்ணி இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அவங்க தாகம் தீருது அப்படின்பாங்க. அந்த மாதிரி வந்து லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. அது நம்ம ஆடியோ கிளிப் வந்து எதில் இருக்குன்னு பார்த்து அதை ஒரு நாள் அந்த லிங்க் அப்லோட் பண்ணிடுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் கண்ணதாசனையோட இன்னொரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.